பிரியன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 2025 பொற்காலம் ஒரு பக்கம் இபிஎஸ் உடைய அதிகாரத்தை பறிக்கணும், இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்து போடும் அதிகாரமே அவருக்கு கிடையாது அப்படின்ற ஓபிஎஸ், அதிமுகவை சுற்றி சுழலக்கூடிய இந்த சர்ச்சைகள் என்பது எப்போ முடிவுக்கு வரும்? 2025 பொற்காலம் என்ற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறேன். அந்த பொற்காலம் எப்படி அமையும்னா, அதிமுக தன்னை வலுப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கினா அந்த 25ல் அது நல்ல எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் அதற்கான பொற்காலம் வரும். அது எப்படி செயல்படுறாருன்னு இனிமேல் தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 25ல் அவங்க செயல்பாடுங்கிறத நீங்க என்னவா ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுறது, தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறது, பலமான கூட்டணி அமைக்கிறது, இந்த 3 ஆங்கிளில் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 3 ஆங்கிளில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் வந்து அதிமுகவுடைய பொற்காலம் அமையும். நீங்கள் கம்மிங் டு ஓபிஎஸ் உடைய அஃபிடவிட் சொன்னீங்களே எலெக்ஷன் கமிஷனில், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சட்ட பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓபிஎஸ் உடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, அவர் வந்து 21 டிசம்பரில் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்தாங்க. அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததா விதி 43 படி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அவருடைய பதவிக்காலம் 26 வரையும் இருக்கு. அவர் அதுக்கப்புறம் வந்து 22 ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவில் எடுத்த முடிவுகளை அவர் ஒத்துக்கல. அது வந்து சட்டவிரோதமானது, விதிகளுக்கு முரணானதுன்னு அவர் சொல்றார். அவர் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னா, அந்த ஜூலை 11 நடந்த பொதுக்குழு எடுத்த தீர்மானங்கள் எதுவும் செல்லுபடியாகாது. 21 டிசம்பரில் என்ன ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வந்து இரட்டையில் கையெழுத்து போட்டால் தான் அது செல்லுபடியாகும். ஸோ நாங்கள் இனிமேல் வரப்போகிற எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் எனக்கும் கையெழுத்து போடுற உரிமையை கொடுக்கணும் அப்படின்றதான் அந்த எலெக்ஷனை 6ல 12 எலெக்ஷனை யாரும் சேலஞ்ச் பண்ணல அப்படிங்கறதையும் சொல்றாரு, யாரும் எதிர்க்கல அதை அப்படிங்கறதையும். ஆமா, கரெக்ட். அந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. பட் ஆனால் அவருடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இரட்டை இலையில கையெழுத்து போடுற உரிமை எனக்கு இருக்கு, அதை நீங்க பறிக்க முடியாது. 26 வரையும் எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த பொதுக்குழு வந்து எடுத்த முடிவுகள்லாம் செல்லாதுன்றது அவருடைய பாயிண்ட். இதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் இருக்காரு, ராம்குமார் ஆதித்யநாத் இருக்காரு, சுரேன் பழனிசாமி இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்னவா இருக்குன்னா, இந்த பதவிகளே செல்லாது, பதவிகளை ரத்து பண்ணுங்கன்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் வந்து பின்னாடி பொதுச் செயலாளர், இது எதுவுமே செல்லுபடியாகாது அப்படின்ற பாயிண்ட் தான் அவங்க பாயிண்டாக இருக்குது. அவங்க முடக்கத்துக்கு சொல்லலை. சூரியமூர்த்தியோட ஒருத்தர் அவர் வழக்கில் தான் இந்த விஷயங்கள் வருது. அதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதில் ஆக்சுவலாக. அதில் தான் வந்து இவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காரு இப்போ இபிஎஸ். அவர் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, உட்கட்சி விதிகளில் வந்து அந்த விஷயங்களில் எலெக்ஷன் கமிஷன் தலையிடறதுக்கான இது ஸ்கோப் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவர் எடுக்கிறார். ஆனால் அப்படி வந்து ஒரேடியாக சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 71 இந்த சாதிக்கலி கேஸில் கட்சி பிளவுபட்ட போது என்ன நடக்கும்னா, எம்எல்ஏ எம்பிக்கள் யார்கிட்ட இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்காங்க. 3ஆவது ஒரு காரணம் சொல்கிறாங்க, கட்சியோட பைலாக்கள்லாம் முறைப்படி கடைபிடிக்கப்பட்டிருக்கான்னு. அந்த விஷயங்களை வந்து பொதுவாக கோர்ட்டுகள் பார்க்கறதில்ல, அது சிவில் கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த 3வது எம்எல்ஏ யார்கிட்ட இருக்காங்க, நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்காங்க, அந்த அளவில் அந்த பிரிவுகள்லாம் அமையுது. 96ல் சேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனராக இருந்தபோது கிட்டத்தட்ட அதே தான் ரிப்பீட் பண்ணார். பார்ட்டியோட உட்கட்சி விதிகள் மீறப்பட்டிருந்தால் அதில் தலையிட வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றது சேஷனுடைய ரூலிங் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரூலிங்கை தான் வந்து சூரியமூர்த்தி பேஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அந்த ரூலிங் படி நீங்கள் வந்து நடக்கலை. அவர் சூரியமூர்த்தியோட பாயிண்ட் என்னென்னா, 2016 டிசம்பர்லேருந்து 2022 ஜூலை 11 வரை நடந்த எல்லா விஷயங்களுமே வந்து விதிகளுக்கு முரணானது. 43 என்ற விதிகளுக்கு முரணானது. 43 விதி என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளர் ஒரு பதவி இருக்கணும், வேற எந்த பதவி இருக்கக்கூடாது, அவர் வந்து அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படணும், இந்த விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, பொதுக்குழு உட்பட யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னா தான் பாயிண்ட். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிருக்கீங்க, பதவிகளையும் மாற்றிருக்கீங்க. நான் வந்து சூரியமூர்த்தியை வந்து நீ கட்சி உறுப்பினரே கிடையாதுன்னு இவங்க சொல்கிறாங்க, இபிஎஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ராம்குமார் ஆதித்யனையும் கட்சி உறுப்பினர்களேன்றாங்க. அவங்க ஒரிஜினல் கார்டு வச்சுருக்காங்க, ஒரிஜினல் கார்டு அவங்க வச்சுருக்காங்க. அது என்ன விஷயம்னு பின்னாடி தான் தெரியும் நமக்கு வரும். ஸோ சூரியமூர்த்தி சொல்கிற விஷயம் படி பார்த்தீங்கன்னா, அவருடைய 4 சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது முடிகிற வரையும் இப்போ ஈரோடு பை எலெக்ஷன் வருது இல்லையா, அதில் வந்து சப்போஸ் இபிஎஸ் வந்து சின்னம் கேட்டார்னா சூரியமூர்த்தி அப்ஜெக்ட் பண்ணுவார், இல்லை அது கொடுக்கக்கூடாது, என்னோட சிவில் கேஸ் முடிகிற வரையும் அதை நிறுத்தி வைக்கணும்ன்ட்டு. இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நான் சொன்ன 71 சாதிக்கலியில் அந்த பைலாவை பார்க்கலாம்னு சொல்கிறாரு. 96ல் டிஎன் சேஷன் வந்து விதிகளை வந்து பார்க்க முடியும் எங்களால் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படி எலெக்ஷன் கமிஷன் இந்த வாட்டி டீல் பண்ணுன்னு தெரியாது. ஏன்னா இதுவரையும் கோர்ட்டு வந்து பொதுக்குழு ஒத்துட்ருக்கு, இபிஎஸ்க்கு ஆதரவாக தான் கோர்ட்லாம் இருந்திருக்கு. இந்த வாட்டி வந்து இப்போ வந்து இதுவரையும் சொன்னதெல்லாம் வந்து லீகலா அந்த சட்டபூர்வமான உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு இரட்டை இலை சின்னத்தையோ அல்லது கொடியையோ பயன்படுத்துற கேஸ் ஒன்று நடக்கும்போது கூட அதை மேற்கோள் காட்டி தானே ஓ பன்னீர்செல்வம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அதன் அடிப்படையில். அதன் அடிப்படையில் தான் சொன்னாங்க சார். பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த நீங்க வந்து அதிமுகலே இல்லை உங்களை விலக்கிட்டாங்கன்னு சொல்ற விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அந்த பொதுக்குழு தீர்மானங்களை ஒத்துட்டாங்க. சரி, அதனால வந்து அவர் வந்து நீங்க வந்து உங்களை நீக்கிட்டாங்க, நீங்க வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலா.
பட் இப்போ இருக்கிற பாயிண்ட் என்னன்னா சின்னம் பத்தின விஷயம். Okay. இப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து சூரியமூர்த்தி கேஸ் வந்தபோது நீங்க வந்து சிவில் கேஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு, அது முடியிற வரையும் வந்து முடக்கி வைக்கணும்ன்றது அவருடைய பாயிண்ட். ஆமா. ஆனா அந்த விஷயத்தை வந்து ஹைகோர்ட் வந்து அப்பயே முடிச்சிருக்கலாம், அதை வந்து தொடர்ந்துட்டாங்க. ஆக்சுவலா இப்போ எல்லார்ட்டையும் கருத்து கேட்கறாங்க, எலெக்ஷன் கமிஷன்ட்ட பால் போயிடுது. இப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து பழைய விதிகளை வந்து நாங்க தலையிட முடியும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்ற விஷயத்தை மறுபடியும் கையில் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க வந்து 43 விதியை மீறி தான் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்போ ஈரோடு பை எலெக்ஷன் வரும்போது, கிழக்கு பை எலெக்ஷன் வரும்போது இபிஎஸ் கேட்டார்னா அதை சின்னத்தை முடக்கணும்னு சூரியமூர்த்தி சொன்னார்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன விதமான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இங்க பாலிடிக்ஸும் இருக்குங்க. ஆக்சுவலா சப்போஸ் பாஜக என்ன மாதிரி பிளே பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க ஒருவேளை இதை முடக்கி வச்சுட்டு இபிஎஸ் வந்து நீங்க கூட்டணிக்கு வரணுன்ற மாதிரி ஒரு டிராக் பண்ணாங்கன்னா, அவங்களை இழுத்தாங்கன்னா, அது ஒரு 6 மாசம் தள்ளி போட்டு இவர் போட்டி போட விடாத அளவுக்கு பண்ணினாங்கன்னா, எலெக்ஷன் சின்னம் கிடைக்காத அளவுக்கு பண்ணினாங்கன்னா, விக்ரவாண்டியில் போட்டி போடுறதுக்கு ஒரு காரணம் இபிஎஸ் வந்து சின்னத்துக்கு பிரச்சனை வரும்னு பயந்து தான் போட்டி போடலன்னு அதிமுக இந்த இவங்கெல்லாம் சொல்றாங்க. அவர் தான் அதனால தான் சார் போட்டி போடல, அப்பவே இல்லாட்டி இந்த பிரச்சனை கிளப்பியிருப்போம் நாங்க. அவர் போட்டி போடாததுக்கு காரணம் வந்து சிம்பிள் பிரச்சனை வரும் தான் போட்டி போடல. இப்போ ஈரோடு கிழக்குல அவர் போட்டி போட்டாருன்னா இந்த சிம்பிள் பிரச்சனையை நாங்க எடுப்போம். இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா பார்த்தாங்கன்னா பாஜகவோட பிரஷர்ல முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இபிஎஸ் கூட்டணிக்கு வழி கொண்டதுக்காக பாஜக பண்ற ஒரு தந்திரமா கூட அது இருக்கலாம் என்பது அரசியல் ரீதியான விஷயம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு சுப்ரத்தினம். இங்க அதிமுகவுக்கு 2025ஆம் ஆண்டு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார். ஆனா ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அதிமுகவை கற்காலத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. நீதிமன்றம், வழக்கு, விசாரணை, தேர்தல் ஆணையம், மனு அப்படின்னு தொடர்ச்சியா அதிமுகவை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய முயற்சிகள்ல ஓ பன்னீர்செல்வம் ஈடுபடுறாரு அப்படிங்கிற கடுமையான விமர்சனமும் இருக்கு. வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேட்டரை பொறுத்தளவுல திரு இபிஎஸ் சொல்லக்கூடிய கருத்து 2025ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு பொற்காலமாக அமையும் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஒரு வியூவா எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் பிளவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஆண்டும் வரக்கூடிய ஆண்டும் நிச்சயமாக பொற்காலத்தை வழங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இருவேறு கருத்தே கிடையாது. இதைத்தான் கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்களும் கழகத்தை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள், ஆதரவாளர்கள், நலம் விரும்பிகள், இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்க உணர்வாளர்கள் அத்தனை பேர் விரும்புவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறுண்டு கிடக்கிற வரை தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கானது கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும். ஒன்று திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று 1967 அண்ணா உருவாக்கிய அந்த சித்தாந்த அரசியல் தொடர வேண்டும் என்றால் அதிமுக வலுவுடையதாக இருக்க வேண்டும். அப்படி வலுவுடையதாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழி அதிமுக இணைந்தால் அதிமுக கருத்துக்களை சொல்றீங்க. அதிமுக இப்போ ஒரு இயக்கமா தான் இருக்கு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அது சிதறுண்டு இருக்கு, பிளவுபட்டு இருக்கு. அது ஒன்றுபட்ட இயக்கமா மாறணும் அப்படிங்கறது எதன் அடிப்படையில் சொல்றீங்க? சரியான கேள்வி பாலா சார், மிக சரியான கேள்வி. அதற்கு ஒரே உதாரணம், அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்று ஒரு கிராமத்து பழமொழி சொல்வார்கள். அதை போல அதற்கு ஒரே உதாரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்தில் 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தது. அது 7 தொகுதிகளில் 5